என்ன நம்ம இந்த வருடத்தின் தலைப்பு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருடத்தின் நோக்கத்தை எதை நோக்கி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்? ஜேம்ஸ், ஸ்ரீதர், என்ன நோக்கம், என்ன இது தலைப்பின் கீழ் படித்துக் கொண்டிருக்கிறோம்? வாக்கிங் வித் ஜீசஸ். கிறிஸ்துவோடு நாம் நடப்போம். அப்படி தானே? வாரம் நான் அதை கேட்பேன். நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தான். கிறிஸ்துவோடு நான் நடப்பேன். சொல்லுங்க, கிறிஸ்துவோடு நான் நடப்பேன். 365 வருடம் ஒருத்தர் வாழ்ந்து கிறிஸ்துவோடு தேவனோடு நடந்தார். அவர் யாரு? ஏனோக். வெரி குட். அவர் பேர் என்னங்க? ஏனோக். 2 வார்த்தையில் முடிச்சிட்டார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அற்புதமான வசனம் அது. பெரிய வளவலா கொலவலா கதையெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்கு 20 அதிகாரம் எழுதுறாரு. ஆதிகாரம் 12 சும்மா இழுத்து எழுதுறாரு. நல்லதுதான் அதுவும். ஆனால் ஏனோக்கை பற்றி சொல்லும்போது ரொம்ப தெளிவாக 2 வார்த்தையில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எபிரேயர் 11:6 அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். யாரு? ஏனோக்கு. நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க எல்லாரும்? நாம் இயேசு கிறிஸ்துவோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? குளிரடிக்கல சாத்துருங்க, வெளியே போய் சாத்துங்க தம்பி. அது வெளியே போய் ஜன்னல் சாத்து, அந்த ஜன்னல் சாத்து. குளிரடிக்கணும் சாத்தி ஜன்னலை சாத்திருங்க. அப்போ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான, தேவனோடு நடந்து கொண்டிருந்தான்னு வசனம் இருக்குது. இங்கிலீஷ்ல வாக்கிங் வித் காட். என்ன சொல்லுதுங்க? வாக்கிங் வித் காட். வெரி குட் தம்பி, சத்தமா சொல்றேன் அப்படி. அப்போ நாம இன்னைக்கு யாரோடு நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நண்பன் யார்? நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி நடக்க வேண்டும்? நடப்பது என்றால் என்னன்னு போன வாரம் படித்தோம். நடப்பதுன்னா என்ன? நடப்பதுன்னா என்ன? சும்மா கால்நடையாக நடந்துட்டு போகிறதா? நடக்கிறதா? தேவன் சொல்லுகிறபடி கேட்டு அதை சேர்த்துருங்க, அதன்படி செய்வது தான் நாம் தேவனோடு என்ன செய்கிறோம்? நடக்கிறா இருக்கிறோம். ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 17:1. 99 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. எத்தனை வயசுங்க? இன்னும் 1 வயசுல அவருக்கு குழந்தை பிறக்க போகுது. உலக அதிசயம் நடக்க போகுது. யாராலுமே நம்ப முடியாத விஷயத்தை தேவன் ஆபிரகாமுக்கு செய்கிறார். அந்த 99வது வயசுல என்ன சொல்றாரு? 17:1. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். இயேசுவோடு நடப்பது, தேவனோடு நடப்பது என்றால் அவர் சொல்லுவதை கேட்டு அதன்படி செய்வது தான் நாம் தேவனோடு நடப்பதாக நடக்க வேண்டிய காரியம். யாத்ராகமம் 18:20. இது போன வாரம் பார்த்தோம். ஒரு 2 வசனம் படிச்சுட்டு நம்ம இந்த வாரம் செய்தி போவோம். யாத்ராகமம் 18:20. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, பக்கம் 93, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும், என்னது? அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன கட்டளைகள் பிரமாணங்களை கை கொண்டு அதன்படி செய்வதுதான் இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடப்பது, தேவனோடு கூட நடப்பது. இது போன வாரம் நம்ம படித்தோம். நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? பரவாயில்ல. உபாகமம் 26:17. உபாகமம் 26:17. தேவனோடு நடப்பது எப்படி? தேவனோடு நடக்க அவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார்? உபாகமம் 26:18. எப்படி நம்ம நடக்க வேண்டும்? பக்கம் 256. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். 16 வாசிங்க. இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார்.
ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். 17. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். இங்க தேவன் சொல்றாரு, வாக்கு கொடுக்கும்படி சொல்லுகிறாரு. இந்த 17 சொல்றாரு, அவர் வழிகளில் நடந்து. என்ன சொல்றாரு? அவர் அவருடைய வழி என்ன? 16 வசனம், இந்த கட்டளையின்படி செய்ய, இந்த கட்டளையின்படி நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு அவர் சொல்லுகிற கட்டளைகள், நியாயங்கள், சட்டதிட்டங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்டு செய்ய வேண்டும். இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். அது எப்படி, எவ்வளவு கை கொள்ள வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். அதன்படி செய்வதுதான் நாம் இயேசுவோடும் தேவனோடு நடந்து கொள்வது என்று அர்த்தம். இது படித்தோம். சரி, இப்போ ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். பேதுருவிலே நிறைய பதில் சொல்றாரு கிறிஸ்துவோடு நடக்கும்படியாக. கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்புக்காக சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், பக்கம் 317. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தருளினாரே, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நல்லா கவனிங்க. ஜெனிப்பித்தல் என்பது பிறக்கிறது. ஜெனிப்பித்தல் என்பது மறுபடியும் பிறக்கிறோம். எங்க மறுபடியும் பிறக்கிறோம்? யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தீங்க? எதுக்காக இந்த சபையில வர்றோம்? எங்க பிறக்கிறோம் தம்பி? ஞானஸ்தானத்திலே பிறக்கிறோம். வெரி குட். ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்திருக்கிற நமக்கு 3 சொல்றாரு, அவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மரித்தோடு எழுந்ததினாலே, கிறிஸ்து மரித்து எழுந்ததினாலே நமக்கு அந்த நம்பிக்கை, அந்த பிறப்பு, மறுபிறப்பு எழுந்ததினாலே அழியாததும், இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான, இந்த வாடாத, அழியாத, மாசற்ற சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்போ அவரு கூட தானே நடக்கணும். அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் அல்லவா? அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு எதை கொடுத்திருக்குது? மறுபிறப்பை, புதிய பிறப்பை நமக்கு கொடுத்திருக்குது. அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் உள்ள நம்பிக்கை கொடுத்ததுனாலே நான் யாரோடு மட்டுமே நடக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடே நான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 5ஆம் வசனம், கடைசி காலங்களில் வெளிப்பட ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. இப்போ இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு ரட்சிப்பு பெற்றுக்கொண்டோம். அடுத்த ரட்சிப்பு எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. அந்த ரட்சிப்பு எங்கிருந்து தெரியுமா? நரகத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கணும். அதுக்கு அங்கே வைக்க ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அவர் சும்மா 10 நாள் எழுதி கொடுக்குற மாதிரி இருந்தாங்க சுதந்திரம் பரலோகம்னு சொன்னாரா? அப்படி வாங்க முடியாது, அப்படி போக முடியாது பரலோகத்துக்கு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிறோமோ இல்லையோ, அவர் நம்மோடு நடக்கும்படியாக ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். எப்படிங்க? நான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிறோனோ இல்லையோ, ஆனா அவர் நம்மோடு நடக்கும்படியாக தீர்மானம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது அவரே சொல்றாரு. எதுக்காக வந்தார் பாருங்க. லூக்கா 19:10.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 9 வசனம். சகேயு வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குதுங்க. வந்திருக்கா வரலையா? ரட்சிக்கப்பட்டதுனால தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். வந்தாரா? எதுக்கு வந்தாரு? நம்முடைய நடக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை அழைத்து செல்லும்படியாக அவர் விரும்புகிறார். நம்ம விரும்பவே இல்லை. நம்ம போய் கேட்கவே இல்லை. எங்களுடைய பாவத்திற்காக யாராவது பலி கொடுங்க, நாங்கள் எங்கே போவோம் ஏது போவோன்னே நம்ம கேட்கவே இல்லை. அவரே இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர் நம்ம மேல் அன்பு வைத்து 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளாக இருக்கிற நமக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தை அனுப்பினார். 1 தீமோத்தேயு 1:15 பக்கம் 286. பக்கம் 286 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடைபடி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு கிறிஸ்தாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவி ஆகிய இடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்று. பவுல் சொல்றாரு, யாரும் தன்னை அறிக்கையிடுறாரு, நல்லவன், என்ன மாதிரி புத்திசாலி, நான் ஜெபம் பண்ணுற மாதிரி யாரும் ஜெபம் பண்ணல, நான் நிறைய கடவுளுக்காக காணிக்கை கொடுக்குறேன் அப்படியே சொல்கிறாரு. தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறாரு? யாரு? பிரதான பாவி. நான் தான் இருக்கிற பெரிய பாவி. நம்ம எப்படி யாரும் சொல்லுவோமா? தப்பு பண்ணால் கூட நம்ம தள்ளிட்டுருவோம், ஐயோ நான் பண்ணலை, இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் ஒரு பெரிய தப்பா, இதில் ஒரு பெரிய பாவமா, இதை எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? தப்பிச்சுக்குவோம். ஆனால் இவர் சொல்கிறாரு 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதை நம்ம முதல்ல உணர்ந்து கொண்டா அந்த இரட்சகரோடு நாம் போய் நடப்போம். இந்த மகத்துவத்தை அவங்கெல்லாம் உணர்ந்துருக்கிறாங்களா? அவங்களுக்கு எதிரிமா ரட்சிப்பு. இப்போ சீசன் நடந்து போகிற சீசன், நடந்து போகிற சீசன் தெரியுமா உங்களுக்கு? அங்கேருந்து 40 கிலோமீட்டர் நான் அப்படியே பாலடையாக, நான் அன்றைக்கி போன வாரம் வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை கோத்தகிரி போயிட்டு வந்தேன். அங்கேருந்து நடக்கிறான் அவன். ஒரு கூட்டமே நடந்து போயிட்டு இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. என்ன வேணுமா அவங்களுக்கு? நடந்தால் எதுவுமே கிடைக்காது. கால்வழி வேணால் வரலாம். பாவிகளை ரட்சிக்க இங்கே ஒருவர் வந்திருக்கிறார். வாயில சொல்லலை, தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இது யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. உண்மையானது, சத்தியம். அவர் வந்தார், அவர்கள் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் வந்ததுனாலே நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் கொடுக்கிற இயேசுவோட தானே நம்ம நடக்கணும், அவரோட தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அவர் பின்னால் போகலைன்னா, யோவான் 12:46 என்ன சொல்கிறாரு? யோவான் 12:46 147 பக்கம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனான், அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற என்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். 2 வாய்ப்பு கொடுக்கிறார். ஒன்று, ரட்சிப்பாகி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க 45, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன்.
உலகத்திற்கு ஒளியாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரிடத்தில் இருள் இல்லை. இருள்னா என்னன்னு தெரியுமா? பாவம். அப்படிதானே? இருள்னா பாவம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின கொலைசேர் 1ஆம் அதிகாரம். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இது இங்கே இடம் இருக்காது. அவ்வளோதான். நீங்கள் 2 பேர் தானா? வராங்களா பற்றி இடம் இருக்குதா? அங்கே உட்காரு. கொலைசேர் 1ஆம் அதிகாரம் 12-13. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவானவர் நம்மை எங்கே அழைத்திருக்கிறார்? இருளுக்கா ஒளிக்கா? ஒளி. வெரி குட். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவன் ஆக்கினவரும். நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாதுங்க. அவர் தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். யார் மூலமாகனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இருளிலே பாவத்திலே இருந்த நம்மை விடுதலையாக்கி, அவருடைய ரத்தத்தினாலே விடுதலையாக்கி 13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுதான் ராஜ்யம். இதுதான் ராஜ்யம். இந்த சபைதான் ராஜ்யம். இந்த சபையாகிய ராஜ்யத்திலே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அப்போ முதல்ல அவர்தானே நம்மோடு நடக்கும்படியாக விரும்புகிறார் இல்லைங்களா? ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே அப்படியே ரொம்ப தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அங்கே யாராவது இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு போனால் அவங்க ஒரு வீடு இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல தண்ணி, ரெஸ்ட் எடுத்துக்கு இடம் நமக்கு இப்படி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு இடம் கிடச்சிது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வருவீங்க, நான் காத்துட்டு இருந்தேன். நமக்கு அவருக்கு யாருக்கும் தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனால் சொல்கிறார், உங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க, திருப்தியாக எனக்கு ரெஸ்ட் எடுங்க. அது ஒரு பூமிக்குரிய உதாரணம். அதை விட பரலோக ராஜ்யத்திலே நமக்காக ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு நடக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவர்தான் முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மோடு கூட நடக்கும்படியாக விரும்புகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பவுல் இப்படியாக கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்றாரு. கலாத்தியர் 2:20, பக்கம் 259. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2வது பகுதி கவனிங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த. என்னில் அன்பு கூர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? பூட்டுங்க பாரு, லாக் பண்ணு தம்பி. என்னில் அன்பு கூர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினார்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக மரித்தார். அப்படி நம்ம உணர்ந்திருப்போமானால் அவரோடு நடக்கும்படியாக விரும்புவோம். அவரை விட்டால் நம்ம காப்பாற்றுறதுக்கு வேறு யாருமே இல்லை. கல்லோ மண்ணோ, நீ எவ்வளோ பெரிய 60 அடி 100 அடிக்கு சிலையை வச்சுக்கோ, வச்சுட்டு தங்கத்தால் வெய்யி 1,08,000 வடையை சாத்து, என்னென்னவோ டிவியில் பார்த்தா ஒரு சிரிப்பாக வரும். என்ன பண்ணாலும் அதெல்லாம் உங்களை சேவிக்காது, காப்பாற்றாது, ஒன்றுமே பண்ணாது. உண்மையாகவே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையினால் அல்ல, தம்மைத்தாமே பாருங்க, தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்க வேண்டும்.
இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரை நான் விசுவாசிக்க வேண்டும்? யாரோடு நடக்க வேண்டும்? தம்மைத்தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி நடக்க வேண்டும். எபேசியர் 5 கட் பண்ணுங்க, கட் பண்ணி விடுங்க அந்த பக்கம், சகப்பு கலர் பட்டன் அமுத்துங்க. எபேசியர் 5:2, எபேசியர் 5:2 எப்படி அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க இயேசு கிறிஸ்து. எபேசியர் 5:2 பக்கம் 267. கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நமக்கு நடந்து கொள்ளுங்கள். எப்படி அவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தா பாருங்க. கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து யாருக்காக? உலக மக்களாகிய நமக்கு, சபையாராகிய நமக்காக எப்படி ஒப்பு கொடுத்தாரு? தம்மைத்தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பரிசுத்த பலியாக, தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக, பலியாக. காயின் ஆபேல் பலி செலுத்தினாங்க, ஒரு பலியின் மேல் பிரியப்பட்டார். ஒரு பலியை என்ன செய்தார்? அங்கீகரிக்கவில்லை, நிராகரித்து விட்டார். ஆனால் இந்த பலி எப்படி இருக்குதாமா? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் தேவனால் முதலில் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கிருபாதாரபடியாக, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாகும்படியாக, ஒளிநடத்திற்கு வரும்படியாக அவர் மரித்திருக்கிறார். 1 யோவான் 3:16. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ 1 யோவான் 3:16 எப்படி அன்பு கூர்ந்தார் பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பு என்ன? அன்புனா என்னங்க? கோபம்னா என்ன? படார்னு அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் நமக்கு தெரியும். பொறாமைனா என்ன? அதுவும் தெரியும். நம்மளும் பொறாமப்பட்டிருக்கிறோம், நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டு. வெறுப்புனா என்ன? நமக்கு தெரியும். அன்புனா என்னங்க? அன்புனா என்ன? அது மட்டும் நமக்கு தெரியாது, காட்டவும் தெரியாது. அன்பு காட்டினாவும் புரியாது. நம்ம மேல் ஒருத்தர் அன்பு வச்சு இத்தனை காரியம் செய்கிறாங்க, அப்படி எட்டி வச்சுட்டு போவாங்க காலில். நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இத்தனை செய்கிறோம், எட்டி வச்சுட்டு போகிறாங்க. செய்ய ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ நன்மை செஞ்சால் கண்டிப்பாக பாடுபடுவேன், நீ அன்பு கொடுந்தா உன் மேலே காரி துப்புவாங்க, துப்பிட்டு போகிறாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? பேப்பரில் எழுதி கொடுத்தாரா? ஆளுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுத்தாரா? இல்லை ஆளுக்கு 50,000 பணம் கொடுத்தாரா? ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தாரா? கேக்கு வாங்கி கொடுத்தாரா? துணிமணி வாங்கி கொடுத்தாரா? இது எல்லாம் கொடுத்தாலுமே அன்போட உச்சக்கட்டை எது தெரியுமா? உயிரை கொடுப்பது இல்லைங்களா? வசனம் என்ன சொல்லுது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புனாவே நம்முடைய முதல் நினைப்பு என்ன வரணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அன்புடைய விளக்கமே என்னது? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். ஏன் எனக்காக மரிக்கணும்? அவர் பாவம் செஞ்சாரா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. 1 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனம், 21 வசனம் தான் நம்முடைய இந்த வருடத்தின் வசனமே. அவருடைய அடிச்சுவடியில் நடக்க வேண்டும் என்று பக்கம் 319. 1 பேதுரு 2 அதிகாரம் 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. தொடர்ந்து வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் பயமும், ஆள்படும் போது பயமுறுத்தாலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அடுத்து, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் சுமந்தா. அவரை விட்டா நான் யாரு கூட போய் நடப்பேன்? இதை நாம் உணர்ந்து கொள்வோமானால், இதை நான் உணர்ந்து கொள்வேனானால்
நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடு. சிதறுண்ட ஆடு எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிதறுண்ட ஆடுனா என்னது? ஒரு கூட்டமாக ஆடு போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு கரடியோ ஒரு புலியோ நரியோ வந்துருச்சு. மேய்ப்பனும் ஓடி போய் விட்டான். இந்த ஆடுகள் திசை தெரியாமல் ஒவ்வொரு பக்கம் ஓடும் இல்லையா? என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயம் வந்துடும். அப்போ அப்படி இருந்த நம்மை இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போயிட்டு இருக்குது. கண் போன போக்கில், காது போன போக்கில் என்ன நினைக்கிறாங்களோ அதில் செஞ்சுட்டு கடவுள்னு எதை கும்பிட்டு போகிறாங்க. அப்படி இருந்து நம்ம என்ன செய்றாரு? சிதறுண்ட ஆடுகள் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும், நம்முடைய ஆத்மாவை மேய்க்கிறார் மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும்? அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அவராலே ஞானஸ்தானத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். அவர் மூலமாக பரலோகம் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டார். இப்போ 1 யோவான் 4 அதிகாரம் 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனம். சோத்திரம் சோத்திரம் வாங்க. 1 யோவான் 4:19 பக்கம் 329. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். யாருங்க ஃபர்ஸ்ட் அன்பு கூர்ந்தது? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். பிறந்த குழந்தை அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அன்புன்னா என்னன்னு தெரியாது. அம்மா நம்மளை பார்த்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் குழந்தை புரிஞ்சுக்கும், இவங்க நம்மளை நேசிக்கிறாங்க, இவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்க. உங்கள் தாத்தா வந்தால் பரவாயில்ல, நல்லா பார்த்துக்கிறாரு, திட்டுறதில்லை, வரும்போது தீனியெல்லாம் வாங்கிட்டு வராரு, தாத்தா மேலே ஒரே பிரியமாக இருக்கும், இந்த தாத்தா மாதிரி. இல்லை மாமா மேலே ஒரே பிரியமாக இருக்கும், மாமா நல்லா பார்த்துக்கிறாரு. சித்தப்பா மேலே நல்லா பிரியமாக இருக்கும். ஏன்னா அந்த அன்பை அந்த குழந்தையை புரிஞ்சுக்குது. என்ன மாதிரி ஒரு அப்பா இருந்தால் திட்டிகிட்டே இருப்பார், புத்தி சொல்லிகிட்டே இருப்பார். ஐயோ வேண்டாம், இந்த அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறது, வரக்கூடாது, அப்போ வேலைக்கு போனால் பரவாயில்ல, நாள் நிம்மதியாக இருக்குது, அப்படி சொல்கிற ஆள் ஒன்று இருக்குது. ஒரு ஆள் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல டாடி வாங்க. அன்பை என்ன சொல்ல வந்தோம்? முன்பு அன்பு கூறுகிறோம். முன்பு தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பெற்றவர்கள் பிள்ளைகளிடத்தில் முன்பு அன்பு கூறுகிறார்கள். அது படிக்குது, வளருது, உதைக்குது, எல்லாமே எதனால செய்கிறாங்க? அன்பினாலே செய்கிறார்கள். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளைய வளர்த்துனது தப்பாக போச்சு, என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, என் அன்பு அவளுக்கு தெரியல. அந்த அன்பை அந்த குழந்தைகள் என்ன செய்யலை? புரிந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் நம்ம ஆகிட்டோம். முந்தி பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவர் தான் முந்தி என்ன செய்கிறாரு? அன்பு கூறுகிறார். அதே 4 அதிகாரம் 9 வசனம் 8-9. அன்பில்லாதவன் தேவனை அறிவான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பிறந்த குமாரனாலே நாம் எழுதுபடிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதன் பின்புதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், கூற வேண்டும், கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு செலுத்தினால்தான் நான் அவரோடு கூட என்ன செய்வேன்? நடந்து போவேன். அவர் நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சரி, இந்த இயேசு கிறிஸ்து ஒன்று நம்மை அழைக்கிறார், நாம் அவரோடே நடக்கும்படியாக. ஏன் அழைக்கிறார் என்றால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு வெறும் வார்த்தையினால் இல்லாமல் தன்னுடைய மரணத்தினாலே, தன்னுடைய உயிர்த்தெழுதினாலே நம்மை நிரூபித்தார், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்காக இந்த பூமியிலே 33 வருடம் வாழ்ந்து காட்டினார். இந்த மாதிரி எங்காவது யாரையாவது கேட்டுக்கிறீங்களா? இந்த மாதிரி தெய்வம் கடவுள் எங்காவது இருக்குதா? 1 யோவான் இதை மன்னிக்கணும், பிலிப்பியர் 2 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமியிலே தூரத்தில் இருந்துட்டு உங்களை அன்பு கூறுறேன், உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. பரலோகம் என்கிற இடத்திலிருந்து தேவனாய் இருந்த தன்னை மனுஷனாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியில வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தன்னை நிரூபித்தார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வாசிங்க, 271 பக்கம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபங்களுக்கு மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ் படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றையும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதானத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். அவருடைய அன்பு தூரத்தில் இருக்கிற அன்பு அல்ல. அவர் என்ன செய்தார்? பரலோகத்தில் இருந்த பொழுது அங்கிருந்து எப்படி வராரு? ராஜாவா வந்தாரா? செல்வ சீமானுடைய வீட்டிலே பிறந்தாரா? அப்படியே பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டாரா? என்ன சொல்றாரு? 5 வசனம் 6 வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகத்தில் இருந்து பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறவர் என்ன செய்றாரு? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவருடைய அன்பு நாம் ருசிக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வெளிப்பட்டது. எங்கேயோ தூரத்துக்கு எட்டாத அங்கே போயிட்டு வாங்க, அந்த மலை மேலே போங்க, இந்த மலை மேலே போங்க, இந்த மலைமலையே ஏறதா இது வேலையை போச்சு இந்த மக்களுக்கு. அங்கே அன்பு வெளிப்பட்டுதா? அங்கே அன்பு இருக்குதா? அன்பு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். 8 வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவரிடத்தில் பொறாமை இல்லை, அவரிடத்தில் வைராக்கியம் இல்லை, அவரிடத்தில் பெருமை இல்லை. அடிமையாக ஒப்பு கொடுத்தார். நமக்கு தட்டு எடுத்து வைக்கிறதே ஒரு கேவலமாக இருக்கும். என் தட்டை நான் எடுத்து வைக்க மாட்டேன், கழுவி அப்படியே வச்சு தட்டு கழுவ மாட்டோம். அது பெருமை. அது ஆம்பளை பையன் கழுவக்கூடாது, ஆம்பளை பையனுக்கு சோத்து போட்டக்கூடாது. என்ன பெருமை? என்ன பெருமை பேசி என்ன பண்ண போகிறேன்? நான் துணி மடிக்க மாட்டேன், நான் வீடு கூட்ட மாட்டேன். இதெல்லாம் பெருமை தானே? நீ வேலை செய்ய என்ன அர்த்தம்? ஏன் ராஜா வீட்டு குழந்தையா? நாம் அடிமையாக்கணும், நம்மை வெறுமையாக்க வேண்டும். அப்போதான் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். எளிமையாக்கி என்ன பண்ணாரு? ஆதலால் அதுக்கு பதில் தேவன் என்ன கொடுக்குறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு முதல்ல வாழ்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இது வெறும் வார்த்தையினால் அல்ல, உயிரோடு வாழ்ந்து காட்ட. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 பக்கம் 299. ஆமா. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேற்பாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியரும் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தன்னுடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருக்கும். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யார் இந்த இயேசு கிறிஸ்து? யாருக்கு ஒப்பாக இருக்கிறார்? கடைசியில தம்முடைய எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. நமக்கு ஒப்பாக இருக்கிறார், நம்மை போல வாழ்ந்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய பாவத்தை, நமக்கு வர இருந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நிவர்த்தி செய்யும்படியாக எப்படி இருக்கிறாராமா? தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசிரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டும். நம்மை போல வாழ்ந்தாங்க. நம்முடைய எல்லா பாடுகளும் அவருக்கு உண்டு, எல்லா சோதனைகளும் அவருக்கு உண்டு, எல்லா பிரச்சனைகளும் அவர் சந்தித்தார். 18 வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும், யாராவது உதவி செய்யணும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குன்னா ஒரே ஒருத்தர் தான் பண்ணுவார். ஆபிரகாம் பண்ணுவாரா? மோசே பண்ணுவாரா? நோவா? தாவீது? தானியேலு? அப்போஸ்தலர்? யாரும் பண்ண மாட்டாங்க. யார் ஒருத்தர் பண்ணுவார்?
இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன், மூத்த சகோதரன், நமக்காக தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர், கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தவர், நம்மோடு நடக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். இது சும்மா இன்னைக்கு நாளைக்கு திட்டம் இல்லை. இது திடீர்னு ஒரு 10,000 பேரை நான் எப்படியே ரசிக்கப்பட்டு சபை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற திட்டம் இல்லை. இது புதுசாக ஆரம்பிச்சாங்களே கட்சி, அந்த மாதிரி இல்லை. இது 1 பேதுரு 1:20 இந்த திட்டம், இந்த அன்பு எப்பொழுது குறிக்கப்பட்டது, இந்த அன்பு தேவன் எப்பொழுது நியமித்தார்? 1 பேதுரு 1:20 தயவு செய்து முடிச்சுக்குங்க, வசனத்தை கேளுங்க. பக்கம் 318. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். எப்பொழுது நம்மை அன்பு கூர்ந்தாருங்க? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி நேசிப்பாங்க. பிள்ளை பார்த்தாச்சு, சரி தான் கல்யாணம், ஒரு 30 வருஷம் அந்த பிள்ளை 20 வருஷம் எங்கேயோ வாழ்ந்துருக்கோம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் பண்ணியே நேசிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் சண்டை வந்து பிரிஞ்சு என்னவோ நடக்கும். புள்ள பிறந்ததுக்கப்புறம் இது என் புள்ள அப்படின்னு ஒரு பாசம் வரும். அதெல்லாம் அன்பு அப்பப்போ ஆரம்பிக்க அப்பப்போ முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த அன்பு எப்போ ஆரம்பித்தது? உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. 1 பேதுரு 1:20. அவருடைய அன்பு எவ்வளவு நீளமானது, எவ்வளவு உயரமானது, அதை நம்ம மதிப்பிடவே முடியாது. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே, பாவிகளாக இருப்பதற்கு முன்பதாகவே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு. இந்த ஜனங்களை நான் நேசிக்க போகிறேன், இவர்களோடு நான் வாழப்போகிறேன், இவர்களோடு நான் நடக்கப் போகிறேன். என்ன சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் தேவனாய் இருந்தவர். யாரா இருந்தாரு? தேவனாய் இருந்தார், கடவுளாக இருந்தார், இந்த உலகத்தை படைத்தார், சிருஷ்டிகர். தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். எதற்கென்றால் அவர் நம்மை போல ஒப்பாக வேண்டும். நாம் படுகிற சோதனைகளின் பிரச்சனைகளை அவர் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை அவரோடு இருக்கும்படியாக, அவரை பின்பற்றும்படியாக அவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அவர் முதல்ல நம்மோடு நடக்கும்படியாக விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 10:11 11 யோவான் 10 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 10 வாசிங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றும் வரான். அடுத்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது பரிபூரணப்படவும் வந்தேன். அடுத்தது நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பனாய் இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை தீவி அவர்களை சிதறடிக்கும். தொடர்ந்து வாசிங்க. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த ஆடுகளுக்காக எவ்வளோ ஒரு ஆபத்து வந்தாலும் இந்த மேய்ப்பன் ஓடி போவதில்லை. நாம தான் ஆடுகள் மேய்ப்பனை விட்டு ஓடி போயிடுறோம். நாம அதை என்ன செஞ்சிட்டோம்? மேய்ப்பனை விட்டு ஓடி போனால் ஆபத்து உண்டு, விபத்து உண்டு, என்ன வேணால் நடக்கலாம். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த மேய்ப்பனோடு இருக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் யாராக இருக்கிறாங்க? கள்ளனும் கொள்ளைக்காரரும் திருடனும். அவனே ஆட்டை தின்னு ஓடுவான். தின்னுட்டு ஐயோ அது சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, கரடி பிடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுவான் எஜமான் வரும்போது. இந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், 11 நாளே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக நம்மை நேசித்தவர். அப்படி அன்பு வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல, இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து தம்மை வெறுமையாக்கி தாழ்மையாக்கி ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நாம் ருசித்து பார்ப்போமானால் அவரோடு கூட நாம் நடப்போம். வாழ்நாள் முழுவதும் அவரோடு கூட தான் நடக்கணும்.
அவரோடு கூட நடக்கவில்லை என்றால் பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பார் லெஃப்ட் சைடில், அவர் கூட தான் நடப்போம். தீர்த்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீர்த்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவை ஒட்டி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீர்த்து இன்னுமா எடுக்கிறீங்க? 295 2ஆம் அதிகாரம் 14 வாசகம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்போது தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே கொடுத்தார். என்னென்ன செஞ்சார் பாருங்க அவர் நமக்காக. நமக்காக என்ன செஞ்சாருங்க இயேசு கிறிஸ்து? அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மளை காப்பாற்றுறார். என்ன செய்யறாரு? காப்பாத்திட்டாரு. பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி விட்டார். மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நாம் பிதாவாகிய தேவனுக்கு யாரா இருக்கிறோம்? சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சீங்களா? நேற்று பாவம் செஞ்சீங்களா? அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். குழந்தை அப்போ குளித்து வச்சுருப்பாங்க, மறுபடியும் 1க்கு போயிடும், மறுபடியும் 2க்கு போயிடும். அப்படியே விட்டுருவாங்களா? மறுபடியும் கழுவணும். அது யார் மேலே போயிருக்கோம்? தாய் தகப்பன் மேலே. யார் வச்சுருக்காங்க? அதுக்காக குழந்தை வேண்டாம் அசிங்கம் தூக்கி போடுவாங்க. அதுபோல் நம்முடைய தேவன் அப்படித்தில் காத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் என்னை தேடி வருவார்கள். இவ்வளோ பாவத்தில் இருக்கிறாங்களே, அக்கிரமத்தில் இருக்கிறாங்களே, வசனத்தை சொல்லி இவர்களை எப்படியாவது இந்த இடத்துல தேடி வர வேண்டும், நான் அவர்களோடு நடக்க வேண்டும் என்று தேவனும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கும்படி காத்து கொண்டிருப்பாங்க. நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் நமக்கு விடுதலை தரக்கூடிய கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். பவுல் எப்படி சொல்றார்? அவர் நம்மை இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்தில் இன்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எங்க இருந்து நம்மளை விடுதலை செய்யறாரு? எதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம், இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம், இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இது பொருந்தும். எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் பொருந்துகிற ஒரே வேதம் பரிசுத்த வேதம் தான். எல்லா ஜனத்துக்கும் பொருந்து, எல்லா ஜாதிக்கும் பொருந்து, எல்லா தேசத்துக்கும் பொருந்து, எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்து. அப்ப என்ன சொல்றாரு? நாம் இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி, பிரபஞ்சம் என்றால் உலகம், இந்த உலகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரோடு நடக்கணும். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நம்மை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. முதல்ல விடுதலையாக வேண்டிய இந்த ஃபோன்லேருந்து திருப்பி சொல்லித்தாங்க. இந்த ஃபோன்லேருந்து விடுதலையாகுங்க. இது நம்மை கட்டி பிடிச்சிருக்குது. இந்த ஃபோன் நம்மளை என்ன செஞ்சுருக்குது? அப்படியே வந்து அட்டையாட்டை ஒட்டிருக்கு, எடுக்கவே முடியல. இதை எடுத்தால் மனிதன் செத்துருவான் போல தெரியுது, ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல தெரியுது, சோறு இறங்காது, தூக்கம் வராது, அப்புறம் வேற என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு போகாது, அவன் மனிதனாகவே இருக்க மாட்டான். இது இந்த செல்போன் இல்லை என்றால், இந்த செல்போன்லேருந்து முதல்ல விடுதலை ஆகணும். இதுக்கு அடிமையாயிட்டோம். இதுக்கு அடிமையானதுனால இந்த வேதம் நமக்கு அருவருப்பாக இருக்கும். வேதத்தை படிக்கும்படியாக நமக்குள்ளே என்ன வர்றதில்லை? ஆர்வமே வர்றதில்லை. இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி 4 வசனம் 4 வசனம் 1 கலாத்தியர் 1:4, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதல் விஷயம், நான் பாவி. நான் என்னுடைய பாவத்தை சுமந்தவர் என் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், மனுஷரூபமாய் வாழ்ந்தார், நம்முடைய உபத்திரவங்களையும் சோதனைகளையும் அவர் அனுபவித்தார். அதன் மூலமாக அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
பரலோகத்திலே நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஒரு நாளில் வந்து அழைத்து செல்ல போகிறார். இந்த எண்ணமெல்லாம் நமக்குள்ளே தினந்தோறும் ஓடுமானால் நான் இயேசுவோடு நடக்க விரும்புவேன். இதெல்லாம் மறந்துவிட்டு இப்படியே மேலே தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா மேலே போயிடுவோம். ஆனால் அவர் கூட போக மாட்டோம். அவரை விட்டு தூரமாகத்தான் போய்விடுவோம். நாம் தொடர்ந்து அடுத்த வார்த்தையை படிப்போம். நாம் இயேசுவோடு நடப்போம். இந்த வருடம் முழுவதும் அதை சொல்லிகிட்டே இருக்கணும். நாம் யாரோடு நடக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு நான் நடப்பேன். சொல்லுங்க, தேவனோடு நான் நடப்பேன். நடப்பது என்பது அவர் சொன்ன கட்டளைகளின்படியும் வசனத்தின்படியும் செய்வதுதான் நடப்பது. ஏன் நடக்க வேண்டும்? இன்னைக்கு படித்தோம், அவர் எனக்காக மரித்தவர். சும்மா வந்துட்டு நான் போய் செத்துறேன் அப்படின்னு சாகலை. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. பெத்த தாய் தகப்பனும் பிள்ளையோ அடுத்தவங்களுக்காக உயிரை கொடுக்குமா. இவர் பல பாடுகள் பட்டு அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். வெளிச்சத்தை, ஒளியை நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த ஒளியின் வழியிலே நடப்போம். தொடர்ந்து நாம் படிப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நடப்போம். கத்திரி பந்தி நடத்தும்படியாக சரண் முகில் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.